இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கஜேந்திரா, இங்க நடக்கிறதெல்லாம் நீ பாத்துக்கிட்டு தானே இருக்கிற. எனக்கு என்ன பண்றதுனே தெரியலடா. பாவிங்க என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்து நாசம் பண்ணிட்டானுங்கடா. லக்ஷ்மி நம்ம வீட்டு பொண்ணுடா. அவ கல்யாண மேடை வரைக்கும் வந்து கல்யாணம் நின்னு போச்சுன்னா ஐயோ நாளைக்கு அவ வாழ வெட்டி ஆயிடுவா. டேய் தம்பி, உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன்டா, என் மகளுக்கு ஒரு வாழ்க்கை கொடு. முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதப்பா. திக்கத்தவங்களுக்கு தெய்வம் தான் துணைங்கிற மாதிரி இந்த நிமிஷம் நீதாண்டா என் குலசாமியா கண்ணு முன்னாடி நிக்கிற. உன்னை விட்டா எனக்கு வேற நாதி இல்லையா. மாமா, அம்மா சொன்னதை கேட்டல மாமா. என் தங்கச்சிக்கு நீங்க தான் ஒரு வாழ்க்கை கொடுக்கணும் மாமா. நான் உங்க கால்ல வேணாலும் விழுந்து கேக்குறேன் மாமா. ப்ளீஸ். ஏன்டா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நான் எப்படிடா லக்ஷ்மி கழுத்துல தாலியை கட்டுறது? பைத்தியம் உனக்கு? நான் இது வரைக்கும் லக்ஷ்மி அப்படி பார்க்கலடா. டேய் கஜேந்திரா, இங்க பாரியா, இது வரைக்கும் இந்த குடும்பத்தை தாங்குறது நீதான். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்னு நான் கனவுல கூட யோசிச்சு பார்த்ததில்ல. வந்துருச்சியா, எங்களை கைவிட்டுறாதப்பா. நீதான் லக்ஷ்மிக்கு வாழ்க்கை கொடுக்கணும். மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதடா. அம்மா, மாமா நமக்காகவும் நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காகவும் கண்டிப்பா லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிப்பாருமா. ஏன் மாமா, பண்ணிப்பீங்கல்ல? அக்கா, நீ அழாத. இத பார், நீ அழறத நிறுத்து. நீ அழறத என்னால தாங்கிக்க முடியாதுக்கா. நீ அழாதக்கா. இப்ப என்ன, லக்ஷ்மியோட கல்யாணம் நடக்கணும், அவ்வளவுதானே? சரிக்கா, நான் லக்ஷ்மியோட கழுத்துல தாலியை கட்டுறேன். என்னைக்குக்கா உன் பேச்ச நான் மீறி இருக்கேன்? அக்கா, நீ அழாம நடக்க வேண்டிய காரியத்தை பாரு. உன் தம்பி கஜேந்திரன் நான் சொல்றேன். டேய், ஆக வேண்டிய காரியத்தை பாரு. கஜேந்திரா, நீ என் குலசாமின்னு நிரூபிச்சிட்டயா. டேய், நீ பசுபதி மாமனை கூட்டி போய் மண மேடையில உட்கார வை. போ போ. மாமா, வாங்க மாமா. என் தங்கச்சி வாழ்க்கையை நீங்க தான் காப்பாத்தணும். வாங்க மாமா. லக்ஷ்மி, லக்ஷ்மி, எங்க பாட்டி லக்ஷ்மி? ஆமா, நீயா அழுதுட்டு இருக்க? ஓ, லக்ஷ்மி கல்யாணம் பண்ணி வேற வீட்டுக்கு போயிடுவானா? என்ன பாட்டி, பொம்பளை பிள்ளையா பிறந்தா வேற வீட்டுக்கு போறது தானே, அதுக்கெல்லாம் அழுவாங்களா? ஹே, நீ எப்ப வந்த? எப்படா வந்த? அச்சச்சோ, அப்ப பாட்டிக்கும் லக்ஷ்மிக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சா? போச்சு, எல்லாம் போச்சு. பாட்டி, உங்களை தான் கேக்குறேன், லக்ஷ்மி எங்க? மோகனா, என்ன பிளானு, என்ன பிளானு? ஊருக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுத்துட்டு எனக்கு பத்திரிக்கை வைக்காம இருக்கும் போதே நான் சந்தேகப்பட்டேன். நான் லட்சுமிய பொண்ணு கேட்க வந்தப்ப நீங்க மாப்பிள்ள பார்த்தாச்சுன்னு சொன்னப்பவே நான் சந்தேகப்பட்டேன். அந்த பொண்ணுக்கு கிடைக்க போற வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு அன்னைக்கு பேசாம போயிட்டேன். ஆனாலும் இந்த விஷயத்துல நீங்க எல்லாரும் ஏதோ ஒண்ணு மறைக்கிற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அதனாலதான் நீங்க அழைக்காமலே இன்னைக்கு இந்த கல்யாணத்துக்கு நானா வந்தேன். இங்க நடக்கிறதெல்லாம் வச்சு பாக்குறப்போ நீங்க போடுற நாடகம் எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. அது எப்படி? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணை பார்க்காமலே சரின்னு சொல்லுவாங்களாம். இப்ப திடீர்னு பொண்ணு வேணான்னு சொல்லுவாங்களாம். இவங்க உடனே அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கிற மாதிரி கஜேந்திரனை வச்சு தாலி கட்ட வைப்பாங்களாம். பிரமாதமா இருக்கு உங்க நாடகம். யா, வாய முடியா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கிற? எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு துப்பு இல்ல, அந்த கோவம். நீ எங்க வீட்டு பொண்ணு உன் பையனுக்கு கேட்டு வந்தப்போ நாங்க அதுக்கு சம்மதிக்கலங்கிற பொறாமையில நீ வாய்க்கு வந்தபடிலாம் பேசுவ.
அதெல்லாம் உண்மையாயிடுமா? டேய் பைரவா, நான் செம்ம டென்ஷன்ல இருக்கேன். மரியாதையா லக்ஷ்மி எங்கன்னு சொல்லிடு. இல்லைன்னா என்ன பண்ணுமனு எனக்கு தெரியாது. நீ என்ன வேணா பண்ணிக்க, ஆனா நான் சொல்ல மாட்டேன். டேய் பைரவா, எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உன்னை கொன்னே போட்டுருவேன். இப்ப சொல்ல போறியா இல்லையாடா? என்ன மிரட்டுறியா? எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் உன் முன்னாடி நிக்கிறேன். உன் மிரட்டலுக்கு பயப்படுற ஆள் நான் இல்ல. டேய் என்னடா பேசிட்டு இருக்க? என்ன பண்ற? டேய் டேய் விடுடா விடுடா. என்ன காரியம்டா பண்ணிட்டு இருக்க? ஊர்க்காரங்க பார்த்தா தப்பாயிடாது. இவனை அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல அந்த லட்சுமியை எங்க இருந்தாலும் தேடி கூட்டிட்டு வா. இப்ப அதான் முக்கியம். லட்சுமி அந்த நல்லூர் அம்மனோட குழந்தை. நீங்க தலைகீழ நின்னாலும் அந்த ஆத்தா நீங்க நினைக்கிறத நடக்க விட மாட்டா. வாயை மூடு. டேய் அவளை தேடி கண்டுபிடிச்சி எங்க இருந்தாலும் தூக்கிட்டு வந்து கஜேந்திர மாமாவை தாலி கட்ட வைக்கிறேன். அதுக்கப்புறம் இருக்குடா உனக்கு கச்சேரி. நீ போடா. ஏய் அத போறா பாரு. ஏய் வாடா வாடா. உங்களுக்கு அடி எதுவும் படல இல்ல? பார்த்து வந்திருக்கலாம்ல. டேய் அவளை போய் இழுத்துவாடா.